இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வார்த்தையை கேட்கும்போது நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப இன்னைக்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்த நம்ம எல்லாவற்றையும் செய்ய போறோம், பெரிய பெரிய காரியங்களை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் நினைப்போம் இல்லையா? பெரிய பெரிய காரியங்களை செய்ய போறோம், பிசாசு ஓட்ட போறோம், வியாதி சுகமாக்க போறோம், மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப போறோம், குஷ்டரோகிகளை சுத்தமாக்க போறோம், எல்லாம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம்னா ஆக்சுவலா இந்த வார்த்தை அதற்குரியது அல்ல. எப்பவுமே நம்ம ஒரு வார்த்தையை நம்ம எடுக்கும் போது அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம அதை அப்படியே பிளைண்ட் அக்செப்ட் பண்ண முடியாது. எப்பவுமே அதனுடைய கண்டென்ட் பார்க்கணும், அது என்ன சொல்றாரு, அந்த கான்டெக்ட் கம்ப்ளீட்டா நம்ம பார்க்கணும். என்ன சொல்றாரு, எதற்காக அது சொல்லப்படுகிறது என்பதை நம்ம கவனிக்கணும். அப்போ இந்த இடத்துல நிறைய பேர் இந்த ஒரே ஒரு வார்த்தை எடுத்துட்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி எல்லாரும் உற்சாகப்படுத்தி நிறைய பேர் பிரசங்கிக்கிறதை நம்ம கேட்டிருப்போம். ஆனால் இப்பொழுது இந்த கான்டெக்ட் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படியே 10வது வசனத்துக்கு நேராக வருவோம். 10வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மறந்தபடினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இப்படி செய்ய என்ன கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினாலே நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரமியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலேயும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதான் பார்க்கணும். இதுதான் அந்த இடத்துல இருக்கிறதான கான்டெக்ட். இங்க என்ன சொல்றாரு ஆண்டவர், பவுல் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் முகம் மலர்ந்தபடியால் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆரம்பிக்கிறார். நீங்க அப்படி செய்ய நீங்க தொடர்ந்து மனசாய் இருந்தீங்க, ஆனா உங்களுக்கு சமயம் மட்டும் நடக்கல, நேரிடல. ஆனாலும் என்ன நீங்க விசாரிச்சீங்க அப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்றது, என் குறைச்சலினாலே நான் இப்படி சொல்லுகிறது இல்லை. அவருக்கு எத்தனையோ தேவை இருந்திருக்கிறது, குறை உள்ளவரா இருந்திருக்காரு பவுல். சரீர, அதாவது குறைவுனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டோட்டலா பினான்சியல், பண விஷயத்திலே அவருக்கு மிகவும் குறைவு இருந்திருக்கிறது. அந்த குறைச்சல் எந்த அளவுக்குன்னு பாருங்க, ரொம்ப பயங்கரமா இருக்கு. அவர் சொல்றதை பார்க்கும்போது, இப்படி நான் சொல்லுகிறது இல்லை, ஏனெனில் நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரமியமா இருக்க கற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலேயும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைச்சல் படவும் நான் போதிக்கப்பட்டேன் அப்படிங்கிறார். ஒரு சிறந்த ஒரு அப்போஸ்தலன், அவர் பல இடங்களிலே பிரயாணம் செய்கிறார், அந்த இடத்துல தங்கி இருக்கிறார், ஊழியம் செய்கிறார், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறார், சபைகளை ஸ்தாபிக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது பல நேரத்திலே அவருக்கு சாப்பாட்டுக்கே போதிய பண வசதி இல்லாமல் பட்டினி இருந்திருக்கிறார், குறைச்சல் இருந்திருக்கிறது. நல்ல ட்ரெஸ் வாங்குறதுக்கு துணி இல்லாம, காசு இல்லாம இருந்திருக்கும். சாப்பாட்டுக்கு வசதி இல்லை, பட்டினியா இருந்திருக்கிறாரு, குறைவுபட்டிருக்கிறாரு. சில நேரத்திலே அவருக்கு நிறைவா இருக்குது, சில நேரத்துல அவருக்கு குறைவா இருக்கு. சில நேரத்துல சாப்பிடாமலே, காசு இல்லாம சாப்பிடாமலே படுத்து தூங்கி இருக்கிறாரு. நடந்திருக்கு.
இப்ப சொல்றாரு, இந்த நிலைமையிலே வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். நல்ல நிறைவான சாப்பாடு எங்கிட்ட இருந்தால் அதை நான் சாப்பிடவும் எனக்கு தெரியும். அதனால நான் உடனே பெருமைப்படுறது கிடையாது. அதே நேரத்துல தாழ்ந்திருக்க எனக்கு தெரியும். ஒன்றுமில்லாமல் பட்டினியாய் படுக்கவும் எனக்கு தெரியும். பரிபூரணமா இருக்கவும் தெரியும். குறைச்சல் படவும் எனக்கு தெரியும். எல்லாமே எனக்கு தெரியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்னைக்கு தேவ பலன் அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய கற்பனை எல்லாம் எங்கேயோ போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க, பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இப்ப பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பலன் கொடுக்கிறார். உடனே நமக்கு என்ன தோணும்? செத்தவங்களை எழுப்ப போறோம், சப்பானி நடக்க பண்ண போறோம் இல்லையா? பரிசுத்தாவில் வந்த உடனே 2ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல ஆவியானவர் வராரு. 3ஆம் அதிகாரத்துல சப்பானி எழுப்புறாங்க. பின்பு பார்க்கும் பொழுது மரித்தோரை பொற்கால் தவித்தாளை மரித்தோரை எழுப்புறாங்க. என்னென்னமோ பெரிய பெரிய காரியெல்லாம் நடக்குது. பிலிப்புவின் மூலமாக சமாரியாவிலே மிகப்பெரிய அற்புதங்கள், திமிர்வாதக்காரர்களால் சுகமாக்கப்படுறாங்க. உடனே இதுதான் பரிசுத்த ஆவியானுடைய பலன் இல்ல. இப்படி ஒண்ணு பைபிள்ல சொல்லல. பரிசுத்த ஆவியானவர் மூலமா இப்படி எல்லாம் நடக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருக்குது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள் வரும் பொழுது பலன் கொடுப்பது என்பது சாட்சியாய் வாழ்வதற்காக. புரியுதுங்களா? சாட்சியாய் வாழ்வதற்காக. அப்ப அந்த சாட்சியாய் வாழ்வது என்பது எல்லா இடத்திலும் உண்மையாய், நேர்மையாய், உத்தமமாய், எல்லாருக்கும் முன்பாக இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்து காண்பிக்கிற வாழ்க்கை. அப்ப பவுலுடைய வாழ்க்கையிலே நிறைவான ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் பொழுது அதுல அவர் அப்படியே மிதமிஞ்சி போயிருது கிடையாது. குறைவு வரும் பொழுது சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தது கிடையாது. இதுதான் சாட்சியாய் இருப்பதற்குரிய பலன், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற பலன். அந்த பலத்தை தான் இங்க பவுல் பேசுறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த பலன் தான் இந்த பலன். அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்படுகிற பலன் தான் இங்கே பிலிப்பியர் 4:13 சொல்லப்படுகிற பலனும் அதேதான். 2 ஒன்றுதான். அப்ப அங்கே பலன் அடைந்து சாட்சிகளாய் இருப்பீர்கள். அந்த பலத்தின் மூலமாய் சாட்சியா வாழ்வோம். இங்கே சொல்றாரு, இந்த பலத்தின் மூலமாக எந்த நிலைமையிலும் நான் மனரம்யமாய் சாட்சியாய் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் கொஞ்சம் நிறைய வந்துச்சுன்னா தலகால் புரியாமல் ஆடம்பர வாழ்க்கைக்குள்ளும் ரொம்ப வித்தியாசமாய் மாறி விடுகிறார்கள். கொஞ்சம் வசதி வந்து விட்டால் தலகால் புரியாமாயிடுறாங்க. அதே நேரத்திலே குறைச்சல் வந்தால் துவண்டு போறவங்க சிலர் இருக்கிறாங்க. சிலர் பார்க்கும் பொழுது அதனால் தவறு செய்கிறவர்களாக மாறிவிடுகிறார்கள். அந்த குறைச்சலினாலே தவறான பாதையிலே சென்று விடுகிறவர்களாயும் இருந்து விடுகிறார்கள். எவ்வளவு தப்பு! அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரே நிலையில் இருக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். அதுதான் சாட்சி. கர்த்தர் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறக்கூடாது. அப்படியேதான் இருக்கணும். அதே சிம்பிளா இருக்கணும். குறைவு வந்தாலும் அதனாலே தவறு செய்கிறவர்களாய் மாறிவிடக் கூடாது, அல்லது சோர்ந்து போய் உட்கார்ந்துடக்கூடாது. அன்னைக்கும் அதே ஸ்பிரிட்ல தான் நம்ம இருக்கணும். இதுதான் தேவன் கொடுக்கிற பலன். இது ஒரு பலன் ஆக்சுவலா. புரியுதுங்களா? இது ஒரு பலன். இந்த விஷயத்துல இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்திலே நிறைய பேர் பலவீனர்களா இருக்கிறாங்க. சாதாரணமா இருக்கும்போது அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஆசீர்வாதம் பெருகும் பொழுது அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்ல இருந்து, அவங்களுடைய நடவடிக்கையிலிருந்து, அவங்க யூஸ் பண்ற பொருள் இருந்து எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஏதோ வேற லெவல்ல உயர்றாங்க. தங்களை ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட்ல வைக்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க. அங்கிருந்து நாங்க இறங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு காஸ்ட்லி லிவிங்க்கு போயிடலாம். இவர்களை பார்க்கும்போது ஆசீர்வதிக்கப்பட்டவர் நினைக்கிறீங்களா? கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் சாதாரணமா இப்படி இருந்தேன்,
இப்ப நான் இப்படி இருக்கிறேன், என்னை ஆண்டவரோட ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, நான் ஒரு காஸ்ட்லி லிவிங்ல இருக்கிறேன், இப்ப நான் வச்சிருக்கிற பொருள் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியானது, இதைத்தான் பயன்படுத்துகிறேன், கர்த்தர் அப்படி வச்சிருக்கிறார் சொல்றோம். அப்படி சொல்றாங்க இல்லையா? இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கிடையாது. இவர்கள் எல்லாரும் பலவீனர்கள். இவரெல்லாம் ஆண்டவருடைய பார்வையிலே பலவீனர்கள். நிறைய பேர் சொல்றாங்க, என்னை கர்த்தர் இப்படி உயர்த்தி இருக்கிறார், கர்த்தர் இப்படி ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று ஒரு பகட்டான வாழ்க்கையை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாய் காட்டுகிறாங்களே, இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கிடையாது. இவர்கள் உண்மையிலே பலவீனர்கள். இவங்களுக்கு பலன் இல்லை. எதுல பலன் இல்லை? அவர்கள் வாழ்ந்து இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் அவர்களுக்கு தன் நிலை மறந்து விடுகிறார்கள். பலவீனர்கள். உடனே வேற ஏதோ லைஃபுக்கு போயிடுறாங்க. அதுக்கு பிறகு அங்க வாஷ் அவுட் ஆகும் போது திருப்பியும் தடுமாறி போயிடுறாங்க. பவுல் சொல்றாரு, நான் அப்படி கிடையாது. நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரமியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், பரிபூர்ணமாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டேன். நமக்கென்று ஒரு வாழ்க்கை முறை, எளிமையான ஒரு வாழ்க்கை முறை, நமக்கு என்னது தேவையோ அதன் அடிப்படையில வாழுகிற ஒரு வாழ்க்கை முறை, அதுல நம்ம திருப்தியா இருக்கணும், அதுல நம்ம மனநிறைவோடு கூட இருக்கணும். அதனால நம்ம என்னைக்குமே கொஞ்சம் ஆசீர்வாதம் அதிகமாய் வருதுன்னா உடனே தடுமாறி வேற லைஃப் ஸ்டைலுக்கு போயிடக்கூடாது. அதே நேரத்துல ஒரு குறைவு வருகிறது என்றால் துவண்டு போய் உட்கார்ந்துடக்கூடாது, அல்லது தவறு செய்கிறவர்களாய் மாறிவிடக் கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆண்டவர் என்னைக்குமே நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று நம்ம ஒரு நிலையில வைக்கிறார், அந்த நிலையை கடைசி வரைக்கும் அப்படியே நம்ம காப்பாற்றணும். கடைசி வரைக்கும் நம்ம அதில் நிற்கணும். பணம் நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றக்கூடாது. வசதிகள் நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை எளிமையாய், ரொம்ப சாதாரணமாய், எல்லாருக்கு முன்பாய் காணப்படக்கூடியதாய் இருக்க வேண்டும் இல்லையா? அதுதான் உண்மை. அதான் உண்மை. நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே அந்த நிலையை கடைசி வரைக்கும் நம்ம காப்பாத்திக்கிறோம். இந்த உலகத்தின் பொருட்களினாலோ உலகத்தின் ஆசீர்வாதங்களாலோ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அசைக்கப்படக்கூடாது. அதுதான் பலன். அதனால என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அசைக்கப்படுவதில்லை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் எதிலும் அசைக்கப்பட மாட்டேன். என் ஆண்டவருடைய வைக்கிற ஸ்தானத்தில் கடைசி வரைக்கும் என் ஓட்டத்தை ஒரே விதத்தில் நான் ஓடி முடிப்பேன். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்படி இருப்பதுதான் கர்த்தருக்கு முன்பாய் அருமையான ஒரு வாழ்க்கை. அதுதான் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை பார்க்கும் போது ரொம்ப மனவேதனையா இருக்கிறார். சிலருடைய இவ்வளவு நேரம் சொல்லக்கூடாது என்று நான் மனதில் நினைக்கிறாங்க, அதுவும் சொல்லாமல் இருக்க முடியல. சிலர் கொஞ்சம் அப்படி வந்தாலும் ஊழியத்திற்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்ல இருந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் பார்க்கும்போது ரொம்ப கேவலமா இருக்கு. அதாவது நான் இதை சொல்லக்கூடாது, ஆனால் சொல்றேன், உலகத்து மனுஷர்கள் கூட அப்படி உடுத்தாத அளவுக்கு அவ்வளவு கேவலமான விதத்திலே உடைகளை உடுத்துகிறதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு தூரம் அவர்கள் பலவீனர்கள் என்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் தங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் அவங்க நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டனர். தங்கள் பலவீனத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். ஆவிக்குரிய பலவீனத்தை வெளிப்படுத்துகிறார்கள். ரொம்பவும் தவறு. நாம் எல்லாரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலம் உள்ளவர்களா இருக்கணும். எந்த நிலைமையிலும் மனநன்மையமாய் நின்று ஆவிக்குரிய பலத்தோடு நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு முன்பாய் சிறந்த ஒரு காரியம். அவருடைய வாழ்க்கையில் நீங்க பாருங்க, கடைசி வரைக்கும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்காக மாத்திரம் அல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அது வைக்கப்பட்டிருக்கிறது. அதோட ஆச்சரியம் எனக்கு ரொம்ப பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் முடிவை நீங்க கவனிச்சு பாருங்க. பவுலுடைய வாழ்க்கையின் முடிவு அங்க இருக்கும். அவருடைய ஊழியம் ஓட்டம் முடிந்து விட்டது. இன்னும் சில நாட்களிலே அவர் சிறைச்சேதம் பண்ணப்படணும். அப்பொழுது பவுல் ஒரு வாடகை வீட்டை எடுத்துட்டு
2 வருஷம் அங்கே இருந்து எல்லாருக்கும் புத்தி சொல்லி கொண்டிருந்தார். முடியும், அப்படி போய் முடிச்சிடும் அந்த புக்கு. கடைசி வரைக்கும் அந்த சிம்பிள் லைஃப் அப்படியே நடத்தி முடிச்சிருவார். கடைசி வரைக்கும் அந்த எளிமையான வாழ்க்கையை அவர் வாழ்ந்தே முடிச்சிருவார். அதான் அவருடைய வாழ்க்கையின் அடையாளம். மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்பதுதான் இயேசு கிறிஸ்துவின் சாட்சி. அப்படியே ஓட்டத்தை ஓடி முடிச்சிருவார். அதனால நம்முடைய வாழ்க்கை என்றைக்கும் எளிமையானதாய், ஆண்டவருக்கு உகந்ததாய், உலகத்தின் காரியத்திலே பற்றுதல் இல்லாமல் வாழுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கணும். ஆண்டவரை மாத்திரம் பற்றி கொள்ள வேண்டும். உலகத்தின் பொருட்களையோ உலகத்தின் எந்த ஆடம்பரத்தையோ பற்றி கொள்ளாதபடிக்கு நாம் இருக்கிறோம் என்றால் நாம தான் ஆவிக்குரிய பலவான்கள். அதுதான் ஆவிக்குரிய பலன் அடையாளம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான காலை வேளையிலும் தேவரீர் தேவ பலன் என்றால் என்ன என்பதை எங்களுக்கு நீங்க விளங்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். தேவ பலன் உமக்கு சாட்சியாய் இருப்பதற்குரிய பலன், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற பலன், அது எப்படிப்பட்டது என்பதை எங்களுக்கு காண்பித்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த பலத்தால் நாங்கள் எப்பொழுதும் நிறைந்திருக்கட்டும். எங்கள் வாழ்க்கையில எப்பொழுதும் ஆண்டவரே உம்மை பின்பற்றுகிற விதத்தில் ஒரு முன்மாதிரியாய், எளிமையாய், ஆண்டவரே உமக்கு என்று நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உலகத்தின் காரியங்களை எங்களை அசைக்க கூடாது. நாங்கள் ஒரே நிலையில் உமக்காக எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமைப்படுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.